ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அவர் சமூகத்தில் கொண்டாட்டம். நாம் இழந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு திரும்பத் தருவார். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று கதறுகிறான். சங்கீதம் 51 அதிகாரம் 1 வசனமும் 4 வசனமும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாய் 100 உயர் அழுத்தம் கொண்ட வாசனை திரவியம் தெளிக்கும் கருவிகளை கொண்டு நாற்றம் எடுக்கும் ஒரு நகரத்தின் குப்பை மேடு ஒன்றின் மீது தெளிக்கச் செய்து அதை தூய்மைப்படுத்தும் குறிக்கோளுடன் செயல்பட்டனர். ஒரே நிமிடத்தில் பல்லாயிரக்கணக்கான லிட்டர்கள் திரவியத்தை 160 அடி தூரம் வரை தெளிக்கக்கூடிய நவீன கருவிகளை கொண்டு அந்த அழுகிய குப்பை மேடு முழுவதையும் நனைத்தனர். ஆனால் எத்தனை லிட்டர் திரவியங்களை தெளித்தாலும் நாற்றம் தீர்ந்தபாடில்லை. இதுபோன்ற திரவிய தெளிப்பான்களை கொண்டு தாவீது ராஜாவும் தன்னுடைய பாவத்தை மூட நினைத்தான். பத்சேபாளுடன் தகாத உறவு வைத்து அவளுடைய கணவனை கொலை செய்துவிட்டு 2 சாமுவேல் 11 அதிகாரம் 1-17 வசனம் வரை மௌனம், வஞ்சகம் மற்றும் வெளியரங்க பரிசுத்தம் போன்ற வாசனை திரவியங்களை கொண்டு தாவீது தன் பாவத்தை மூட எண்ணினான். ஆனால் அவனுடைய குற்ற மனசாட்சியின் நிமித்தமும் தெய்வீக தூண்டுதலின் பேரிலும் இரக்கத்திற்காகவும் ஆவிக்குரிய சுத்திகரிப்பிற்காகவும் தேவனிடத்தில் கெஞ்சுகிறான். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று கதறுகிறான். சங்கீதம் 51 அதிகாரம் 1 வசனமும் 4 வசனமும். தாவீது தேவனுக்கு முன்பாக தன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தி உணர்ந்து அறிக்கையிட்டு மனம் திரும்பினான். 32 அதிகாரம் 5 வசனம். தேவன் அவனுடைய கீழ்ப்படியாமையை மன்னித்து அவனுடைய சந்தோஷத்தை திரும்பத் தந்தார். குலுக்கிய சோடா புட்டியை போன்று பொங்கிய துதியோடு மற்றவர்களுக்கு தேவனுடைய மன்னிப்பை குறித்து போதிக்கிறார். தாவீது ராஜாவின் அறிக்கைக்கும் மனம் திரும்புதலுக்கும் பின்பாக ஆனந்த களிப்பு உண்டானது. நாம் பாவம் செய்யும்போது அதை மூடி மறைக்க முயற்சிப்பது அற்பமான செயல். நம்முடைய கீழ்ப்படியாமையின் நாற்றத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பினால் தேவன் அவைகளை நம்மை விட்டு அகற்றி கிருபை மற்றும் மன்னிப்பு என்னும் சுகந்த வாசனையை நம்மில் வீசச் செய்வார். நாம் இழந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு திரும்பத் தந்து அவருடைய சமூகத்தில் மீண்டும் களிகூரச் செய்வார். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.